ஸோ பிக் பாஸ் சீசன் 8 எலிமினேஷன்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. அதிர்ச்சிகரமான ஒரு நபர் எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருகிறது. அதை பத்தி டீட்டெயிலா அனலைஸ் பண்ணுவோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா காலைல வேக்கப் சாங்ல என்னென்னலாம் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சல்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ புதுசா லைக் பண்ணுங்க, கண்டென்ட்குள்ள போயிடும். ஓகே, பிக் பாஸ் சீசன் 8 இந்த வார எலிமினேஷன் யாரா இருக்கும்ன்ற மாதிரி பல பேரும் யோசிச்சுட்டு இருப்போம். அதுல ஒரு மிகப்பெரிய திருப்பங்கள் நடந்திருக்கு, லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதை பத்தி ஐஷு உங்க அப்பா சொல்லியிருக்காரு, அதையும் பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா காலைல வேக்கப் சாங்ல என்னென்னலாம் சொல்ல வராங்க அப்படின்றதையும் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிடுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சல்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஸோ எப்பவுமே எலிமினேஷனை பத்தி எக்ஸாக்ட் அப்டேட் கரெக்டா இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸோ ஐஷு அவங்க அப்பா. அது யாருன்னு கேட்டீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டன்ஸா இருந்தாங்கல்ல ஐஷு, அவங்க அப்பா தான். ஸோ இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா, ஆர்ஜே ஆனந்தி, சுனிதா, அன்ஷிதா should we say bye to since no one waiting for my tweet. ஸோ என்னன்னா, அந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் எலிமினேட் ஆக போறாங்களாம். ஸோ அந்த டிஸ்கஷன் பிக் பாஸ் டீமுக்குள்ள போயிட்டு இருக்கா. ஸோ அதுல சாச்சனாவை எப்படியோ தூக்கிட்டாங்க பாத்தீங்களா. சாச்சனாவை அப்படியே விஜய் சேதுபதி காப்பாத்தி உள்ள வச்சிட்டாரு போல இருக்கு. சாச்சனா தான் டேஞ்சர் ஜோன். அன்அபிஷியல் ஓட்ல நம்ம பார்க்கும்போது சாச்சனா, சுனிதா, ஆர்ஜே ஆனந்தி டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க. அன்ஷிதா நல்ல ஓட்டே இருந்துச்சு. போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது அன்ஷிதாவோட ஓட்டுங்க வந்து வேற லெவலா இருந்தது. பட் இருந்தாலும் தொடர்ந்து 3 வாரமா தப்பிச்சுட்டு வந்த அன்ஷிதாவை நாங்க டேஞ்சர் ஜோன்ல வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதாவை டேஞ்சர் ஜோன்ல வச்சிருக்காங்க. ஸோ டிஃப்ளெக்ஷன் இருக்குங்க, அபிஷியலுக்கும் அன்அபிஷியலுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ அதுல டாப் 3 அந்த சேஃப் ஜோன்ல இருக்கவங்க அந்த 3 பேர் விட்டுருவோம். அது கீழே இருக்கவங்க எல்லாம் நான் எல்லோ ஜோன் தான் நேற்றே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த எல்லோ ஜோன்ல இருந்த அன்ஷிதா டேஞ்சர் ஜோன்ல வந்திருக்காங்க. டேஞ்சர் ஜோன்ல இருந்த சாச்சனா அப்படியே வந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்க. மேபி விஜய் சேதுபதி என் பொண்ணுங்க விட்டுருங்க, ஸோ நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. சாச்சனாவை பேஸ் பண்ணி நிறைய கண்டென்ட்லாம் இருக்குல்ல. இப்போ லவ் கண்டென்ட்டை பத்தி பேசுறாங்க. அடுத்து போன வாரம் வந்து கோல் முட்டி விடுறது, டபுள் ஸ்டாண்டர்ட்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்தா இன்னும் கொஞ்சம் சண்டைகள் வருமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அந்த பொண்ணை பேரை காப்பாற்ற ட்ரை பண்ண மாட்டீங்க, வீட்டுக்குள்ள வச்சு செஞ்சு விடலான்னு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டீங்களாயா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ சாச்சனா சேவ் ஜோன் போயிட்டாங்க. இப்போ அன்ஷிதா, சுனிதா மற்றும் ஆர்ஜே ஆனந்தின்னு எடுத்துப்போமே. சுனிதா விஜய் டிவி ப்ராடக்ட் அவங்க வச்சிருப்பாங்க கடைசி வரையும், அவங்க தேவை இருக்குன்றதால சுனிதா எலிமினேஷன் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றது. சரி, அன்ஷிதாவா இல்ல ஆர்ஜே ஆனந்தியா அப்படின்ற போது அன்ஷிதாவை 2 வாரமா சேவ் பண்ணிட்டாங்க. அன்ஷிதாக்காக எலிமினேஷனே கேன்சல் பண்ண நபரு இந்த வாரம் அன்ஷிதாவை எலிமினேட் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க மக்களே, நீங்க நினைக்கிறீங்களா? போன வாரத்துக்கு தர்ஷா எலிமினேட் ஆகிற அன்னைக்கே வந்து அன்ஷிதா தான் எலிமினேட் ஆகணும். தர்ஷா குத்தா போயாச்சு. ஸோ போன வாரமும் அன்ஷிதா தான் எலிமினேட் ஆகணும், ஆனா எலிமினேஷனே கேன்சல் பண்ணியாச்சு. இந்த வாரமும் அன்ஷிதா எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்கன்னா மேபி ஒரு 50-50 இருக்கும். ஸோ 2 வாரம் காப்பாத்திருக்கோம். நீங்க ஒண்ணுமே பண்ணல அன்ஷிதா, இந்த வாரம் வெளியே போயிருங்க. ஆனா ஒரே ஒரு சண்டை போட்டாங்க, நறுக்குன்னு இருந்தது அந்த சண்டை. அதை தவிர்த்து பெருசா அவங்க கிட்ட இருந்து கண்டென்ட் வர மாட்டேங்குது. ஸோ இங்க இருக்கிறதுக்கு நீங்க வெளியே போயிருங்க. ஏன்னா அன்ஷிதா கேம்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருக்காங்க. ஸோ அதனால அன்ஷிதா எலிமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு 50%. இன்னொரு பக்கம் அன்அபிஷியலையும் சரி அபிஷியலையும் சரி ஓட்டிங் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது ஆர்ஜே ஆனந்தி. அதுலயும் ஒரு நாள் போட்டாங்க பாருங்க ஒரு சீனு, அப்பா எல்லாருக்கிட்டையும் அழுது நான் அப்படி இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேட்டகரியில ஆர்ஜே ஆனந்தி எலிமினேட் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பேட்டர்ன் படி பார்க்கும்போது ஆர்ஜே அணி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்னதான் அன்ஷிதாவை டான்சர்ஸ் எடுத்துன்னு வந்தாலும் விஜய் டிவி ப்ராடக்ட்ன்றதால காப்பாத்திடுவாங்க. ஆர்ஜே ஆனந்தி அப்படி காப்பாத்துறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஸோ அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் கேம்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குமா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆர்ஜே ஆனந்தி அபிஷியலா எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 3 பேர்ல யார் வேணாலும் போகலாம். இப்போதைய தகவல் படி, என்னோட கெஸ்ஸின் படி இதுதான் தகவல் அப்படின்றதான் பாயிண்ட். ஓகே, ஸோ அடுத்து காலைல வேக்கப் சாங் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்தாரு வாத்தியாரு அப்படின்ற ஒரு சாங் தான். அது வந்து பாத்தீங்கன்னா இவரோட வாய்ஸ், எஸ்டிஆரோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரோட வாய்ஸ் தான், டிஆரோட வாய்ஸ் தான். வேற லெவல் சாங்கு. வாத்தியார்னா யாரு? விஜய் சேதுபதி. அப்ப இன்னைக்கு ஒரு சரியான சம்பவங்கள் இருக்க போதோ அப்படின்ற மாதிரி வந்தாரு வாத்தியார்ன்ற மாதிரி போடுறாங்க. அப்ப வேற லெவலான சாங்கு. அதுல குறிப்பா வாலு படம் மூவி பேர் வந்து பாத்தீங்கன்னா வாலு, எஸ்டிஆர், அன்ஷிகா. அப்ப இன்னைக்கு விஜய் சேதுபதி ரோஸ்டிங் சம்பவம் இருக்கிறது அப்படின்றதான் பாயிண்ட். அதுல நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். அதுல மேனர்ஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மேபி தீபக் ஆர் யாரு சௌந்தர்யா இவங்களுக்கு ரோஸ்ட் இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு கேப்டன் ஒரு டிசிஷன் இவ்வளவு நேரமா எடுப்பீங்க, 30 செகண்டுக்கு இவ்வளவு நேரம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கும் ஒரு ரோஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் விஜய் விஷாலோட உங்களுக்கு தெரியும், பெண்களை பத்தி அவர் தவறாக பேசுவது, மோசமான செயலில் ஈடுபட்டது அப்படின்ற மாதிரி விஜய் விஷால். அடுத்து அருண் அவர்கள் இருக்காரு இல்லையா, அருண் வந்து ஜாக்லினுக்கு எதிராக சாப்பாடு கொடுக்காம கேலி பண்ணுவது, கிண்டல் பண்ணுவதுன்ற மாதிரி விஜய் விஷால் கூட சேர்ந்து அருணுமே எல்லை கடந்து பல விஷயங்கள் பண்றாரு. ஸோ லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. அவ்வளவு இன்சிடென்ட் இந்த வாரம் நடந்திருக்கு.
அதுலயும் குறிப்பா ஜாக்லினோட மேட்டரும் விட்டனா எப்படி ஜாக்லினோட அந்த மிடில் கிளாஸ் மேட்டரும் அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்ற டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ லிஸ்ட் பெருசுக்கு மேல பெருசா இருக்கிறதால எதெல்லாம் அட்ரஸ் பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்கிறதுன்றத நான் நம்புறேன். பல பேர் என்கிட்ட கமெண்ட்ல வந்து கேள்வி கேட்கறீங்க, சொல்றதெல்லாம் போய் உருட்டு கிரிட்டு எல்லாம் போடுறீங்க. நான் ஓப்பனா சொல்றேன் மக்களே, நான் எனக்கு தெரிஞ்சது கன்ஃபார்ம்னா கன்ஃபார்ம் சொல்றேன், சோசியல் மீடியானா சோசியல் மீடியான்னு சொல்றேன், யார் சொன்னதுன்னா யார் சொன்னதுன்னு சொல்றேன். ஸோ எந்த இன்ஃபர்மேஷனாலுமே யார் சொன்னாங்கன்றதை நான் சொல்லிட்டு தானே சொல்றேன். அப்படி சொல்லாம இருந்தா என் மேல தப்பு. இவங்கன்னு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி தான் சொல்றேன். அதுக்கும் மீறி சில பேர் இப்படி போட்டா நான் பொறுப்பாக முடியாது. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே.